பிரைஸ் அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்தின் முதல் நாளிலே தேவ சமூகத்தில் வரும்படியாய் தேவன் அருள் செய்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆங்காங்கே கூடி வந்திருக்கிறதான தேவ ஜனங்கள் வீடுகளை நல்ல அமர்ந்து கொள்ளும்படி கேட்கிறேன். நல்ல கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் உங்கள் யோசனைகள் சிந்தைகளை உருவகப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை நாம் துதிப்போம், போற்றுவோம், வாழ்த்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார அவரை ஆராதனை செய்வோமாக. அல்லேலூயா. அவர் யோசனையில் பெரியவர், அவர் செயலில் மகத்துவமானவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் செய்கிற தேவன் அவர். அந்த அற்புதமான தேவனை ஒருமித்து ஆராதித்து இந்த ஆராதனையிலே நாம் எல்லாம் பங்கு பெறுவோமாக. சீக்கிரம் ஆலயம் திறக்கப்பட்டு ஒருமித்து கூடி ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. நம்ம எல்லாம் கல்குபடி ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரே நீர் பரிசுத்தர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தெய்வீக சமூகத்தாலே எங்களை ஒரு விஷயம் நிரப்ப வேண்டும் என்று கேட்கிறோம் ஐயா. எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் உம்முடைய கரத்தில் இந்த காலவெளியில் ஒப்புக் கொடுக்கிறோம். தெய்வ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும், எங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்யட்டும். எங்கள் வீடு முழுவதும் தெய்வ மகிமையால் நிரப்பப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் இருக்கிறவராகவே இருக்கிறவர் பிரசன்னமாய் இருக்கிறபடி நாளை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கால விடுமுறை சமூகத்தில் எங்களை ஒரு விசை அர்ப்பணித்து கொடுக்கிறோம் ஐயா. நீர் கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. இசையா நிறுத்தியுள்ளே, இசையா மைதானே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இரக்கமும் ஒருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் ஒருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவில் நின்று, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே.
ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோம். தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவர் நம்மோடு இருப்பது தான் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை. ஹல்லேலூயா. எவைகள் இருக்கிறதோ இல்லையோ நம்முடைய வாழ்க்கையில் இயேசு நம்மோடு இருக்க வேண்டும். ஆண்டவரே, எவைகள் இருக்கிறது இல்லை என்றதான கவலையை விட நீர் இருக்க வேண்டும் என்றதான மன விருப்பம் எங்களுக்கு உண்டு. ஆண்டவரே, ஹல்லேலூயா. மற்றவையெல்லாம் வரும் போகும். நீர் என்றென்றும் சதா காலமும் எங்களோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன், எங்களோடு இருக்கிறவராகவே இருக்கிறீர். இம்மைக்கும் மறுமைக்கு உரியவரையானீர். ஹல்லேலூயா. நீர் எப்போது எங்களோடு இருக்க வேண்டும் ஐயா. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். சர்வ வல்லவரே, இந்த ஆராதனையை உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தருவீராக. உம்முடைய பிரசன்னத்திற்குள் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கூடாரங்களிலும் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து இந்த ஆராதனை பங்கு பெறும்போது தேவ பிரசன்னம் அவர்களை நிறைவாய் நிரப்ப வேண்டும் என்று கேட்கிறோம். பலகீனங்கள், குறைவுகள், சோர்வுகள், அதைரியங்கள், அதிருப்திகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி அமைத்தருள்வீராக. தேவ மகிமையும் தேவ பிரசன்னமும் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் ஐயா. ஆசீர்வதியும் உடைய கிருபைகள் மறைத்துக் கொள்வீராக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதி தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கப்படுவீராக. நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுவதாக. நாம் கர்த்தரை உயர்த்தி அவரை பாடுவோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். நம் ஆண்டவரை பாடுவது, கீர்த்தனம் பண்ணுவது நல்லது. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், பாடுவது கீர்த்தனம் பண்ணுவது. ஆகவே அவரை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் அவர் நமக்கு அக்கினி மதில், துயர் நீக்கும் மருத்துவர். இந்த காலகட்டத்தில் நமக்கு அவரை ஒவ்வொரு நிமிடமும் மருத்துவராகவே இருப்பாராக. அவருடைய தெய்வீக சுகம் நம்முடைய வாழ்க்கையில் ஆளுகை செய்யட்டும். எல்லா வியாதிகளுக்கும், எல்லா பலகீனங்களுக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி காத்து ஆரோக்கியத்தின் சட்டைக்குள் தேவன் நம்மை மறைத்துக் கொள்வாராக. ஆண்டவருக்கு பயமாண்டவதாக. அவர் இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி அவருக்காக வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க கிருபை செய்தபடினாலே அவருடைய ஐக்கியம், அவருடைய உறவுகள், அவருடைய தொடர்புகள் எப்போது நம்மோடு இருப்பதாக. ஆமே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயமாண்டவதாக. நம் கர்த்தரை உயர்த்தி பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் என்று சொல்லி நாம் பாடுவோமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, என் ஆறுதல் மழை நீரே. நல்ல பாடுவாக. ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே.
இருளின் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளின் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீதானையா, பிரியமும் நீதானையா, பலனெல்லாம் நீதானையா, பிரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி நன்றி நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். உம்மையே நம்பி வாழ்வதா உமக்கே சொந்தமானே, உம்மையே நம்பி வாழ்வதா உமக்கே சொந்தமானே. என் உயிரான கிறிஸ்து வந்ததா உம் உறவுக்குள் வந்து விட்டேன், உயிரான கிறிஸ்து வந்ததா உம் உறவுக்குள் வந்து விட்டேன். நன்றி 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 நன்றி.
பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படவதாக. உடைய கல்வாரி சிலுவையினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. சிலுவையில் சிந்தின இரத்தம் நம்முடைய பாவத்துக்கு பரிகாரம். அவர் முள்முடி சூடப்பட்டது சாபத்தை எல்லாம் சுமந்து தீர்க்கப்பட்டதற்கு அடையாளம். கர்த்தருக்கு பயப்படவதாக. அவருடைய பிள்ளை என்றதான உரிமையை கர்த்தர் நாட்கள் நம்ம கொடுத்திருக்கிறார். ஆமென். என்றென்றும் அவரோடு வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. சங்கீதக்காரர் சொல்லுகிறேன், நான் உம்மோடு இருக்கணும் ஐயா. ஸ்தோத்திரம். உம்மோடு இருக்கணும். ஹல்லேலூயா. அவரோடு இருக்கும்போது எப்படி இருப்பாங்க என்று சொல்லும்போது பல விதங்களில் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி பல ஆசீர்வாதங்கள் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படும் போது தமக்கு பயப்படுற ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணும் தேவன் அவர் கூட இருக்கும்போது ஆசீர்வாதங்களில் தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய உயர்வுகள், குடும்ப ஆசீர்வாதங்கள், இவை எல்லாவற்றையும் தேவன் தர வல்லவன். அவர் உயர்த்தி பாடுவோமாக. உம்மோடு இருக்கணும் ஐயா. நான் உண்மை போல மாறணும். நம்ம யாரிடம் அதிக தொடர்பு வச்சிருக்கிறோமோ அவங்கள போல மாறுவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து அவளோடு இருக்கும்போது அவர்களை போல கொஞ்சம் கொஞ்சமாக நாம் மாறும். அது ஆங்கில பழமொழி ஒன்று உண்டு. உன் நண்பனை சொல், நீ யாருன்னு சொல்லுகிறேன் என்று சொல்வார்கள். ஆண்டவருக்கு பயமாண்டவதாக. நம்முடைய ஆத்ம நண்பர் இயேசுதான் என்று சொன்னால் வாழ்க்கையில் அவரை போல மாறுவதற்கு தன்மைகள், சுபாவங்கள், கிரியைகள், செயல்பாடுகள் எல்லாமே மாறும். வாழ்க்கையில் எல்லாம் மாறும். கர்த்தருக்கு பயமாண்டவதாக. அவரை போல மாறுவோம். யாருக்கு அதிக நேரம் கொடுக்குறோமோ அவரை போல மாறுவோம். யார்கிட்ட அதிகம் நாம் நேரம் செலவழிக்கிறோமோ அவரை போல மாறுவோம். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. நாம் ஆண்டவரோடு இருக்க 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 அவரை போல மாறுவோம். அவருடைய ஒளி, அந்த ஜீவன் நமக்குள் பிரவேசிக்கும். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. அந்த ஒளி நம்மில் பிரகாசிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கிருபை செய்வாராக. அவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மோடு கூட என்றென்றும் சதா காலம் இருப்பதாக. அவரை பற்றிக் கொள்வோம். உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே ஐயா. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் மொழியாய் மாலை மேலாம் வந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. நாங்கள் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போ மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. ஓடும் எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. ஐயா உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போ மாறணுமே. ராஜா உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போ மாறணுமே. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உம்மையே கண்முன்
இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. ஆத்மபாரே உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே. ஆத்மபாரே உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே. இரவும் பகலும் வெறித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே. இரவும் பகலும் வெறித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே. இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. பேய்கள் ஓட்டும் வல்லமையோடு பிரசங்கம் பண்ணணுமே. பேய்கள் ஓட்டும் வல்லமையோடு பிரசங்கம் பண்ணணுமே. கடினமான பாறை இதயம் உடைந்து நொறுங்கணுமே. கடினமான பாறை இதயம் உடைந்து நொறுங்கணுமே. உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. வார்த்தையெல்லாம் வாழையே நீ யுத்தம் செய்யணுமே. வார்த்தையெல்லாம் வாழையே நீ யுத்தம் செய்யணுமே. விசுவாசம் என்னும் கேடயத்தான் பிசாசை வெல்லணுமே. விசுவாசம் என்னும் கேடயத்தான் பிசாசை வெல்லணுமே. உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. அலை மேல வந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. வெளிச்சம் கொடுக்கணுமே. நாங்கள் உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. நம்ம கையில் முடிச்சோம். அந்த சமூகத்தில் வந்திருக்கிறோம். அங்கே இருக்கிற நல்ல அந்த சமூகத்தில் கண்களை பிடி ஜபிக்கும்படி கேட்கிறேன். ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். முழங்கால் படிப்படி தனங்கள் முழங்கால் படித்துக் கொள்ளலாம். எல்லா வீட்டில் நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். நிற்கபடி தான் நின்று கொள்ளலாம். வீடுகளை உங்களுக்கு வசதியாய் எப்படி இருக்க வேண்டும் இருந்து கொள்ளுங்கள். ஆனால் தேவனை ஆராதிக்கும்படியாய் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஒரு விசை ஒப்புக் கொடுப்போமாக. அவரோடு கூட நாம் இருக்க வேண்டும். அவரோடு இருக்க வேண்டும். அவர் நம்மோடு இருக்க வேண்டும். நம்மிடத்தில் குறைபாடுகள் இருக்கலாம். நம்மிடத்தில் சோர்வுகள் இருக்கலாம். தேவனுடைய நெருக்கம் இல்லாது இருக்கலாம். ஒருவேளை ஜப வாழ்க்கை இல்லாது இருக்கலாம். குறைவு இருக்கலாம். ஜபத்தில் குறைவு இருக்கலாம். வேத வாசலில் குறைவு இருக்கலாம். ஆண்டவரை தேடுவதில் குறைவு இருக்கலாம். இவை எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாட்களை நம்மை விட்டு அப்புறப்படுத்தி அவரோடு நல்ல நெருக்கத்தை நமக்கு தருவாராக. அவருடைய சமூகம் நமக்கு போதுமானது. அவருடைய சன்னிதானம் நமக்கு போதுமானது. அவருடைய பிரசன்னம் நமக்கு போதுமானது. கர்த்தர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இந்த நாட்கள் நம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும் ஐயா. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும். நாங்கள் உம்மோடு நெருக்கம் இருக்க வேண்டும் ஐயா. கொடிதான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதமற்ற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இரக்கமற்றோர் தேசத்திலே வாழ்வது போல இருக்கிறது. இரக்கமற்றோருடைய வாழ்க்கை நபர்களோடு வாழக்கூடிய வாழ்க்கை போல இருக்கிறது. மனிதனுக்கு இருக்கக்கூடியதான
ஓ மனித பண்புகள், மனித நேயம், இவையெல்லாம் இல்லாமல் போன காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது கடைசி காலம் என்பதை வேதம் நமக்கு உணர்த்துகிறது. இயேசுவும் சொல்லும் போது இவைகளெல்லாம் சொல்லிவிட்டு தான் போனார். அவர் வருகை நாட்களில் இவையெல்லாம் சம்பவிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். காலங்கள் கடைசியில் வந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் சமுதாயம் தவறு என்று சொல்லப்பட்டதோ, அது சட்டங்களும் தவறு என்று சொல்லி அதுக்குரிய தண்டனை கொடுக்கப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு காலம் இருந்தது. இவையெல்லாம் தவறு, இதெல்லாம் நீதிக்கு புறம்பானது, இதெல்லாம் குடும்ப வாழ்க்கைக்கு புறம்பானது, குடும்பத்துக்கு எதிரானது என்றெல்லாம் சொல்லி சட்டங்கள் இயற்றப்பட்டதோ, சமுதாயத்திலே இவையெல்லாம் தவறு என்று சொல்லப்பட்டதோ, அவையெல்லாம் இன்றைக்கு ஈடுபட்டு போய்விட்டது. ஹல்லேலூயா. சட்டங்கள் ஈடுபட்டு போய்விட்டது. இவைகளெல்லாம் தவறு அல்ல, அவரவர் விருப்பம் என்றுதான் எல்லைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அவரவர் விருப்பம் என்று இவையெல்லாம் கடைசி காலத்தில் சம்பவிக்கும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லி இருந்தார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 24, 25 அதிகாரங்களிலே அவர் வருகைக்குரிய அடையாளங்களை சொல்ல போது கடைசி காலம் எப்படி இருக்கும், வருகை எப்படி இருக்கும், முடிவு எப்படி இருக்கும் என்று சொல்லி ஒலிவமலைக்கு எதிராக, இந்த ஆலயத்துக்கு எதிராக ஒலிவமலையில் உட்கார்ந்திருக்கும் போது சீசர்கள் கேட்டபோது ஆண்டவர் தான் சொன்னார், முடிவு எப்போது வரும், கடைசி காலம் எப்படி இருக்கும், மனுஷகுமாரன் வரக்கூடியதான அடையாளங்கள் எப்படி இருக்கும், அவர் வரக்கூடிய நாட்களில் அடையாளங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னார். இவையெல்லாம் அதிகாரம் முழுவதும் மாறி மாறி ஒன்றன் பின் ஒன்றனாக நீங்கள் வாசித்தால் தெரியும். இந்த காலம் கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். நோவாவின் காலம் என்று சொன்னார், சோதோம் குமாரா லோத்தி நாட்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு பாவத்தை தண்ணீரை போல குடித்தவர்கள் அவர்கள். ஹல்லேலூயா. இவையெல்லாம் மனிதன் வாழ்க்கைக்கு ஏற்படுத்தப்பட்டவைகள், வாழ்வதற்கு தான், இது தவறு அல்ல என்று சொல்லி அவரெல்லாம் தங்கள் வாழ்க்கையிலே அவையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி போனார்கள். தேவனுடைய கோபம் அந்த தேசத்தின் மீது இருந்தது. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டு சமூகத்தில் கேட்போம், இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் ஐயா, நாங்கள் இவை எல்லாவற்றிற்கும் நாங்கள் தப்பு வைக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஐயா. நீதி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், நியாயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் ஆண்டவரே. கர்த்தரை தேடக்கூடிய வாழ்க்கை வாழ வேண்டும், கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும். வீணானவைகள் எங்களுக்கு வேண்டாம், வீணான கிரியைகள் வேண்டாம், வீணான பேச்சுக்கள் வேண்டாம், வீணான காரியங்கள் எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் பரிசுத்தத்திலே ஆண்டவரே தேடி ஒவ்வொன்றா எங்கள் வாழ்க்கையில் அடைந்து கொள்வதற்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்மை தாழ்த்தி கொடுப்போமாக. அவருடைய வருகை சமீபமாக இருக்கின்ற காலகட்டத்தில் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும், கிரியை செய்ய வேண்டும். நாம் நிர்மூலமாகாதிருப்பவருடைய கிருபை என்பதை உணர்ந்து கொள்வோமாக. ஹல்லேலூயா. அவரை மனதார துதித்து ஆராதனை செய்வோம், அவருக்கு நம் நேரம் கொடுப்போமா. ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும், எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி தருகிறோம். ஹல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. 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 சர்வசிருஷ்டி எஜமான நீரே, சர்வசிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோ, என்றென்றும் பணிந்து தொழுவோ. சர்வசிருஷ்டி எஜமான நீரே, சர்வசிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோ, என்றென்றும் பணிந்து தொழுவோ. ஆஹா அல்லேலூயா.
Hallelujah. 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 வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோமாக. ராஜாதி ராஜனை கச்சாதி கர்த்தரை ஒருவராய் பெரிய காரியம் செய்கிற தேவனை மனதார துதிப்போமாக. ஹல்லேலூயா. அற்புதங்களின் தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஆச்சரியமான தேவனுக்கு ஸ்தோத்திரம், நம்மை நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், நம்மை பாதுகாக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், நம்மை பராமரிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இத்தனை நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு போதுமானவரை இருந்தார், அவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி. நம்முடைய தேவைகளை சந்தித்த தேவன், நம்மை போஷித்த தேவன், நம்மை பாதுகாத்த தேவன், எல்லா தீமைகளுக்கு விலக்கி காத்த தேவன், நம்மை ஆத்துமாவை காத்துக்கொண்ட தேவன், அவருக்கு மகிமை உண்டாவதாக. அவருக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம தேசத்தின் நிலைமைக்காக ஒரு நிமிஷம் ஜெபப்படுவோமாக. தேசத்திலே பலவிதமான அழிவுகள், வாதையினாலே ஏற்படக்கூடிய அழிவு, இந்த அழிவினால் ஏற்பட்ட பாதிப்பு, பொருளாதார சீர்குலைவுகள், இவையெல்லாம் தேசத்தில் இருக்கிறது. நம்ம ஜெபப்படுவோமாக. ஹல்லேலூயா. அநேகர் மரித்து போனார்கள் இந்த வாதையினாலே, அநேகர் மரித்து போனார்கள், பல ஆயிரங்கள் மரித்து போனார்கள். உலகம் எங்கும் சொல்ல வேண்டுமானால் பல லட்சங்கள் இந்த வாதையினாலே மரித்து போனார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டு சமுதிர ஜெபம். நம்முடைய தேசத்திலே தேவனுடைய கண்ணோக்கம் இருப்பதாக. இந்த வாதையினாலே மக்கள் மரித்து போய்கொண்டே இருப்பதை இருந்திருக்கு. அழிவுக்கு நேராகி போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே தேசத்தை காப்பாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்த அழிவு உணவு பஞ்சம் ஏற்படும்படியான அழிவு ஏற்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. எகிப்தில் பாலைவனத்திலே இருந்து புறப்பட்டதான வெட்டுக்கிளிகள் அப்படி நேராய் புறப்பட்டு அவையெல்லாம் ஏமன் அந்த அரப் கண்ட்ரி எல்லாம் தாண்டி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லாம் தாண்டி ராஜஸ்தான் வழியாக பஞ்சாப் ஒவ்வொரு பகுதியாக, குஜராத் பகுதி, இப்படி எல்லாம் மத்திய பிரதேஷ், இப்போது உத்தரப்பிரதேசம் எல்லாம் வந்து நிற்கிறது. ஹல்லேலூயா. இந்த வெட்டுக்களை இது பல விதத்தில் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. இவையெல்லாம் தேவன் ஒரு காலகட்டத்திலே எகிப்து தேசத்திலே வெட்டுக்கிளிகளை அனுப்பி அதை எல்லாம் விளைபரனை அழித்து போட்டார். வேதம் சொல்லுகிறது இது வாதைகளிலே ஒன்று நோய் வந்தது, இரண்டாவது வாதைகளிலே ஒன்று வெட்டுக்கிளிகள் படையெடுத்து வருகிறது. இன்னும் தேசத்தில் ஏவைகள் எல்லாம் இருக்கு நமக்கு தெரியாது. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வாதைகளினாலே மரித்து போகிற, நோயினாலே மரித்து போகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. பஞ்சத்தினாலே உணவு இல்லாமல் மரித்து போகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிற பொருளாதார சீர்குலைவுகள், சமாதானம் இல்லாத நிலைகள். ஹல்லேலூயா. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. புலம் பெயர்ந்து போகக்கூடிய ஆட்கள் தங்கள் எல்லைக்கு போக வேண்டும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டம் கூட்டமாய் ஒரு கூட்டம் நடந்து போகிறது. சிலர் வாகனத்திலே போகிறார்கள், காசுள்ளவர்கள் வாகனத்திலே போகிறார்கள். புலம் பெயர்ந்து போகிற ஒவ்வொரு கூட்டத்திலும் எத்தனை பேருக்கு வியாதி இருக்கு நமக்கு தெரியாது.
வழியிலே மரித்து போகிறவர் உண்டு. ஹல்லேலூயா. ஓ, கேட்பதற்கு மனம் பதறுகிறது. ஜெபடுவோம். நம்முடைய தேசத்தின் நிலைமைக்கெல்லாம் ஜெபடுவோம். எப்படி ஆகிலும் தேசம் காக்கப்பட வேண்டும். ஆலய செய்கிற நபர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் தம்முடைய ஞானத்தை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை எப்படி செய்ய வேண்டும் என்றுதான ஞானம், அறிவு, புத்தி, நல்ல ஆலோசனைகளை பரத்திருந்து தேவன் கட்டளை இடுவாராக. ஹல்லேலூயா. நல்ல ஆலோசனைக்காரருடைய ஆலோசனைகளை கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். தேசம் தப்புவிக்கப்படுவதற்கு என்ன வழிகள் உண்டு அதை செய்ய வேண்டும். ஜெபடுவோம். ஹல்லேலூயா. நம்மால் இன்றைக்கு அங்கே போய் ஆலய செய்கிற இடங்களிலே, அதிகாரம் உள்ள இடங்களில் செய்ய முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்று நாம் செய்ய முடியும். நாம் ஆண்டவரை நோக்கி முறையிட முடியும், ஜெபிக்க முடியும். தேவன் தேசத்தை, மாற்றத்தை உண்டு பண்ண வல்லவர். ஹல்லேலூயா. தேசத்திலே மாற்றங்களை உண்டு பண்ணுவாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா வியாதிகளும் கர்த்தர் விலக்கி காப்பாராக. இந்த நாட்களில் கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்ட ஜனங்களை விடுவிப்பாராக. ஹல்லேலூயா. பலர் போராடுறாங்க. மருத்துவத்துறை போராடு கொண்டிருக்கிறது, காவல்துறை போராடுகிறது. ஜனங்களும் எப்படி ஆகிலும் தப்பு வைக்கப்பட வேண்டும் சொல்லி தங்களை காக்க முடியும் பல விதத்தில் போராடி வர்றாங்க. ஓ, இவைகளின் ஊடே எப்படி பரவுகிறதோ நெருக்கமும், அவர்கள் வார்த்தைக்கு சில காரியங்களை செய்து கொள்ளாமல் போவதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் வருகிறது. ஜெபடுமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. திறக்கப்பட வேண்டியது ஆலயம். ஹல்லேலூயா. ஜெபடுமா. திறக்கப்பட வேண்டியது ஆலயம். ஜீவனுக்கு நடத்தக்கூடியது ஆலயம். நித்திய ஜீவ வாழ்வுக்கு நடத்தக்கூடியது ஆலயம். ஓ, அழிவுக்கு நடத்தக்கூடியவைகள் எல்லாம் திறக்கப்பட்டாகிவிட்டது. ஜீவனுக்கு ஏதுவானது திறக்கப்படவில்லை. ஜெபடுமா. ஆண்டவரே, ஜீவனுக்கு ஏதுவானதை நடத்தக்கூடிய இடமாகிய ஆலயங்கள், ஆலய ஆராதனைகள் திறக்கப்பட வேண்டும் ஐயா. அதிகாரிகள் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுவீராக. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் கூடி ஒவ்வொரு எல்லைகளிலும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோமே. எங்கள் ஜெபத்தை கேட்க வேண்டும் ஐயா. தேசத்தில் தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும். நாம் எதிர்பார்க்கக்கூடிய எழுப்புதல் கட்டாயம் கர்த்தர் கொடுக்கணும். அந்த எழுப்புதலை நாம் பார்க்கணும். அதோடு இயேசுவின் வருகையில் நாம் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். நம்முடைய உள்ளங்கள், நம்முடைய ஏக்கங்கள், நம்முடைய மூச்சு, நம்முடைய எதிர்பார்ப்பு எல்லாம் இயேசு எப்போது வருவார் என்றுதான். நாம் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. தெருக்களிலே முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுறாங்க, ஆலயங்களிலே ஜெபம் பண்ணுறாங்க, தெரு வீதிகளிலே, ஒவ்வொரு பகுதி, நிழல் பகுதிகளிலே, வீட்டுக்கு முன்னாலே எல்லாம் நின்று ஜெபம் பண்ணுறாங்க. தேவனை நோக்கி முறையிடுறாங்க. தேசம் மனம் திரும்பி கொண்டு இருக்கிறது. எங்களுக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறது, எங்களுக்கு திறமை இருக்கிறது, எங்களுக்கு எல்லா டெக்னாலஜி இருக்கிறது. கடவுள் தேவையில்லை என்று நினைத்தார்கள். தெய்வம் என்று ஒருவர் தேவையில்லை என்று நினைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஒன்றுக்கும் அது உதவாது என்பதை புரிந்து கொண்டு மெய்யான தேவனை விட்டு நாங்கள் தூரம் போய்விட்டோம், எங்களை மன்னியும் என்று கேட்டு தேவனோட நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். இன்றைக்கு தேசம், உலகம் முழுவதும் தேவனத்தை திரும்பிக் கொண்டிருக்கிறது. நாம் ஆண்டு சமூகத்திலே கேட்போம், எங்களுடைய தேசம் உடைய வல்லமை அறிய வேண்டும் ஐயா. எங்கள் தேசம் உடைய பெரிய மகத்தான ரட்சிப்பை அறிய வேண்டும். சிலுவையில் மரித்த தேவகுமாரனுடைய அற்புத கிரியை அறிய வேண்டும். கிரியை செய்வீராக. நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்யும். ஆராதனை வேளையிலே நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கிறோம் ஐயா. கிருபை செய்வீராக. ஆராதனை மீதப்பதை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களோடு இடைபட வேண்டும் என்று கேட்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம் ஜெபமாக கர்த்தர் ஆராதனை ஆசீர்வதி தருவாராக. அவருடைய தீபிக சமூகம் பிரசவத்துக்குள் மறைத்துக் கொள்வாராக. கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஜெபமாக ஆராதனைக்காக விசேஷமாக ஜெபிக்கும்படி ஜபா முன்னாள் வந்து ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற தகப்பனே ஆண்டவரே, இந்த ஆராதிக்க மட்டுமாய் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்துக்கு துதிக்கிறோம். உம்மோடு சஞ்சரிக்கூடிய நல்ல கிருபை தருவீராக. குறிப்பிட்ட நேரத்தோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மோடு இருந்து ஆண்டு உண்மை போல மாறக்கூடிய அந்த அனுபவங்களை ஆண்டவரே உம்முடைய ஆராதிக்கிறீங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தனிநபருக்கும் அந்த ஸ்லாக்கியத்தையும் வாஞ்சி விருப்பங்களை கர்த்தர் பரத்தில் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே போல் தேசத்தை நினைவுறும், தேசத்தில் இருக்கிற அந்தகார இருள் விலகட்டும் ஐயா. நாளுக்கு நாள் பயங்கள் கலக்கங்கள் பெருகிற இந்த காலத்தில் நீதியின் சூரியன் பிரகாசமாய் தேசத்தில் இருக்கிற இருளை அகற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் மோடு இருந்து ஆண்டவரே தேசங்களுக்காக, சபைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஆண்டவரே ஒவ்வொன்றுக்காக ஜெபிக்கூடிய நல்ல கிருபைகளை கர்த்தர் ஒவ்வொருக்கும் கிருபையாக தர வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
ஆண்டு மீதியாக இருக்கிற ஆண்டவரை மட்டும் மயக்கப்பட்ட ஆண்டவர் மீதியாக இருக்கிற ஆண்டவரே சங்கீத போதை கத்தர் ஆசிரிப்பீராக, அதன் வழியாக என்று பேசுவீராக. அதே போல் இந்த நாளுக்கு தேவையான எங்களுக்கு மன்னாவை கத்தர் பரத்திலிருந்து உங்களோட தாசனை மறைத்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கேட்குற ஒவ்வொரு வார்த்தைகளை வாழ்க்கையில் ஆண்டவர் தியானித்து கை கொள்ள கத்த தேவையான கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். வேதத்தில் ஆண்டவரை சஞ்சரிக்க கத்த கிருபை தருவீராக. எங்களை தாழ்த்திருப்பணிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் அவருக்கே செலுத்துகிறோம். மீட்பொரு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாமே சொல்லுமாக ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே ஆராதிக்க கிருபை செய்த தேவனுக்கு நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராய்த்த ஜனங்களாக இருக்கிற நீங்கள் வீடுகளில் ஆங்காங்கே அமர்ந்திருக்கிறீங்க. நல்ல கர்த்தரை துதிக்கும்படி நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். வேதத்தில் நான் வழக்கம் வாசிக்கிற சங்கீதத்தை நான் வாசிப்போமாக. 66ஆம் சங்கீதத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோமாக. ஒருவேளை உங்களுக்கு வேதாகமத்தில் எடுத்து வைத்திருந்தால் நீங்கள் 66ஆம் சங்கீதம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் பரவாயில்லை, உங்களுக்கு ஸ்க்ரீனில் வசனங்கள் வரும். நீங்கள் சேர்ந்து வாசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 66ஆம் சங்கீதம் வாசிப்போமாக. பிரதர் ஸ்டீஃபன் பிரதர் வாசிக்க உதவி செய்யும்படி கேட்கிறேன். 66ஆம் சங்கீதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 66. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனை நோக்கி, உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள். அங்கே அவரில் களி கூர்ந்தோம். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். தேவனே, எங்களை சோதித்தீர். வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். சர்வாங்க தகன பலிகளோடே உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். ஆட்டுக்கடாக்களின் நினப்புகையுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன். என் நாவினால் அவர் புகழப்பட்டார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனேயானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் கொடுத்த நல்ல சங்கீத பகுதிக்காக ஸ்தோத்திரம். நான் வாசிக்கும்படியே தெரிந்து கொண்ட பகுதி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரர் சொல்றார், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். ஜெபத்தை தள்ளாமலும் கிருபையை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்து வந்த நாட்களிலெல்லாம் நாம் ஜெபம் பண்ணினோம். ஜெபத்தை கேட்ட தேவன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அற்புதமானவைகளை அவர் நமக்கு செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்ல வேண்டியதான காரியங்களிலே உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியதான காரியங்கள், ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜெபங்கள் இருக்கிறது. 11:30 மணி, மாலை 7:30, 2 பகுதியிலும் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஜெபம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எது
வசதியான நேரமோ நீங்கள் அதில் பங்கு வரும்படி கேட்கிறேன். ஒருவேளை ரெண்டுமே வசதி இல்லாவிட்டால் பரவாயில்லை. நீங்கள் ஒரு நாள் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து நம்முடைய தேசத்திற்காக, சபைக்காக, ஜனத்திற்காக, ஒவ்வொன்றுக்காக நீங்கள் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து ஜெபிக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நேரத்தை கொடுக்கும்படி கேட்கிறேன். நீங்கள் ஜெபித்தால் போதும். ஜெபம் பண்ண நேரம் போக தெரியாது. வேற தனிப்பட்ட முறையில் தேவனோட நல்ல ஐக்கியம், உறவுகள் ஏற்படுத்தப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வரும் நாட்களிலே அடுத்த 1ஆம் தேதி வருகிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை முடிந்த பிறகு 1ஆம் தேதி வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக வாக்குத்தத்த செய்தி இருக்கும். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தருடைய பந்தை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறோம். ஒரு வேளை கர்த்தருக்கு சித்தமானால் அதன் அறிவிப்புகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பந்தை குறித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கும். சொல்லப்பட்ட நேரங்களிலே ஒவ்வொரு ஏரியாவில் உள்ளவர்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது எல்லாம் மொத்தமாக அந்த பிரச்சனை ஆகிவிடும். ஆகவே கர்த்தருடைய பந்திக்கு இங்கே ஏற்பாடு செய்து எல்லாம் செய்து வைத்து விட்டு இங்கே ஆலயத்தில் இருக்கும், கள்ளிமாசல் ஆலயத்தில் இருக்கும், அப்படி இருக்கும், சொல்லப்படும். நீங்கள் அந்த நாட்களில் ஒவ்வொரு குடும்பமாக நீங்கள் வந்தீங்கன்னா கர்த்தருடைய பந்தியும் ஆசீர்வதித்து விட்டு போவதற்கு வசதியாக இருக்கும். அது விளக்கமாய் பிறகு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பந்தியில் பங்கு பெற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைக்கு நீரை செல்வமாக சில நேரம் ஆண்டுடைய வசனத்தை நாம் தியானிப்போம். 1 பேதுருவின் புத்தகம். உங்களுக்கு வேதாகமத்தை திறப்பதற்கு பிரச்சனை இருக்கணும், ஒன்றும் பரவாயில்லை. உங்களுக்கு வசனம் முன்பதாக வரும். உங்களுக்கு முன்பதாக வசனம் வரும். நீங்கள் அந்த வசனத்தை வாசித்துக் கொள்ளபடி கேட்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின நிருபங்கள் 2 இருக்கிறது. 1, 2 இந்த 2 நிருபங்கள் எழுதியிருக்கிறான். அப்படி எழுதின 1ஆம் நிருபத்திலே 7ஆம் வசனத்தில் வாசித்தோம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கலும் விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் காணப்படும். ஒரு பெரிய வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வசனத்தை நாம் தியானிக்கும்படியாய் நம்முடைய கவனத்தை திருப்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை எல்லாம் பிரித்து வந்தால் நிறைய பகுதி உள்ளே இருக்கிறது. அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அக்னியின் தன்மை என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறகு விலையேற பெற்றது எது? அழிந்து போவது எது? அழிந்து போகாதது எது? இதில் பொன், விசுவாசம் ரெண்டையும் முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வருகை குறித்து சோதிக்கப்படுவதை குறித்து சொல்லப்படுகிறது, வருகை குறித்து சொல்லப்படுகிறது. அதனாலே கிடைக்கக்கூடிய ரிவார்டு, பலன் என்ன? இப்படி நிறைய பிரிக்கலாம். இந்த வசனத்தில் நிறைய பகுதி இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன்னா இந்த காலவெளியில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த வசனத்தை எல்லாம் பிரித்து நமக்கு நிறைய இருந்தாலும் ஒரு பகுதியை மாத்திரம் நம்முடைய கவனத்தை திருப்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அழிந்து போகும் பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். பொன்னை குறித்து சொல்லப்படுது, அழிந்து போவது. அழியாத விசுவாசம் இருக்கிறது, அது ஒரு நாளும் சோதிக்கப்படும். ரெண்டுலேயும் முடிவு என்ன என்று சொன்னால், விசுவாசம் அது மகிமையான அற்புதமானவைகளை நமக்கு கொண்டு வரும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கும். ஆகவே விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலன் பேதுரு எழுதுகிற இந்த பொதுவான நிருபத்தை நான் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதில் வாசிக்கும் போது 1ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான், சிதறி இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலராய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி சொன்னால் ஆசியாவினுடைய பல பகுதிகளிலே
ஜனங்கள் சிதறப்பட்டு போனார்கள். ஜனங்கள் என்று சொல்வதை விட கிறிஸ்தவர்கள், தேவனை ஆராதித்த ஜனங்கள் சிதறப்பட்டு போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் சபை கட்டப்பட்டது. பெந்தைக்கோஸ்து நாள் என்று வந்தபோது சபை கட்டப்பட்டது. அவர் கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். பிற 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். பிற திரளான ஜனங்கள், எண்ணிக்கையில் நடக்காத ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். கூட்டம் கூட்டமாக ரட்சிக்கப்பட்டார்கள். ஏதோ ஸ்பெஷல் மீட்டிங், ஏதோ விசேஷமான செய்திகள். 12 அப்போஸ்தலர்கள் எழுந்து ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செய்தியை கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் இல்லை, 4 செய்தி 5 செய்தி மாறி மாறி செய்திகளை கேட்க ஆரம்பித்தார்கள். சபை பெருகினது. ஞானசான ஒரு குரூப் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பயங்கர எழுப்புதல் எருசலேமில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் ஒன்றை மறந்து விட்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வசனங்கள்லாம் கேட்டார்கள், நல்ல சந்தோஷமாக தான் இருந்தது. ஒன்றை மறந்து போய்விட்டார்கள். அது மறக்கப்பட்டதால் ஏற்பட்ட விளைவுதான் அது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் கூடியிருந்தார்கள். பிறகு சாப்பாடுக்கு என்ன செய்வது? நேரம் போய்விட்டே இருக்குது. 12 மணியெல்லாம் பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. சாப்பாடு விஷயங்கள் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். இதில் கொடுக்கும்போது பிரச்சனைகள் வந்தது. அதை சரி செய்வதற்கு ஆட்கள் நியமிக்கப்பட்டார்கள். இதெல்லாமே நடைபெற்றுக் கொண்டிருக்கு. சந்தோஷமாக எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திடீரென்று ஒரு நாள் உபத்திரவம் ஏற்பட்டது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் உபத்திரவம் ஏற்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் நல்ல ஒரு காரியத்தை செய்து கிளீனாக செய்து வச்சிருக்கிறார். அப்போஸ்தலர் 8:1 சிதறடிப்பு ஏற்பட்டது. கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. ஆனால் இதே அதிகாரம், அதே புத்தகத்தில் அப்போஸ்தலர் அப்படி கொஞ்சம் மாற்றி போடுங்க, 1:8. அந்த சிதறடிப்பை ஆண்டவர் வேறு விதமாய் சொன்னார். பரிசுத்த ஆவிக்குள்ளத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைய வேண்டும், சாட்சிகளாக இருக்க வேண்டும். எங்கே போய்? இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை, எருசலேமில் இருக்க வேண்டும். உண்மைதான். இந்த இடத்தை விட்டு அடுத்த ஸ்டெப் சமாரியா, யூதேயாவில் இருக்க வேண்டும். நீங்கள் வாழ்கிற உங்கள் சமுதாயத்தில் இருக்க வேண்டும். அடுத்த ஸ்டெப், நீங்கள் வெறுக்கிறீங்களே, வெறுக்கக்கூடிய சமுதாயம் என்று சொல்லப்பட சமாரியா தேசம், அங்கேயும் நீங்கள் போக வேண்டும். அதுக்கு பிறகு எங்கே? உலகம் ஒவ்வொரு பகுதியிலும், உலகம் முழுவதும் கிறிஸ்துவின் மையத்தால் நிரப்ப வேண்டும். அவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை அவர் எளிமையான முறைகளிலே பரிசுத்த ஆவி வரும்போது உங்களுக்கு நடக்கும் என்று சொன்னார். இவர்கள் பரிசுத்த ஆவி வந்தது, பெற்றுக்கொண்டார்கள், எல்லாம் செய்தார்கள். அந்த 1:8 நடக்கும் 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 என்று பார்த்தார், நடக்கலை. பேசாமல் 8:1 தூக்கி முன்னால் வச்சிட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 8:1 வைத்த உடனே சிதறடிப்பு வந்தது. தானாக போயிட்டாங்க. சமாரியா போனார்களா? பிலிப்பு சமாரியா போய்விட்டார். சிதறப்பட்டார்களா? ஒவ்வொருத்தரும் தானாக ஒவ்வொரு தேசங்களுக்கு போயிட்டார்கள். அது போகும்போது தான் இப்படி பல எல்லைக்கு அவர்கள் போய்விட்டார்கள். விசுவாச குடும்பங்கள் உபத்திரவத்தினாலே பல எல்லைக்கு பிரிந்து போய்விட்டார்கள். பிரிந்து போனவர்களுக்கு அவர்கள் விசுவாசம் வலுவிழந்து போய்விடக்கூடாது. அவருடைய வாழ்க்கையின் விசுவாச வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அவன் இந்த நிருபத்தை எழுதுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நிருபத்துடைய முக்கிய நோக்கம், அவர் ரொம்ப முக்கியப்படுத்துகிற விஷயம் என்னன்னு சொன்னால், 2ஆம் வருகை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2ஆம் வருகை குறித்து அவன் எழுதுகிறான். அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, விசுவாசத்தில் நிலைத்திருத்தல். இந்த புத்தகத்தினுடைய மோட்டிவே அதுதான், விசுவாசத்தில் நிலைத்திருத்தல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் எழுதுகிறான். இந்த உபத்திரவம் எப்போது ஏற்படுதுன்னு சொன்னால், ஏறக்குறைய கிபி 63-64வது ஆண்டுகளிலே நீரோ ராயன் காலத்தில் ரொம்ப உபத்திரம் ஏற்பட்டது. அதுக்கு முன்னால் கொஞ்சம் நாட்கள்லாம் பயங்கர உபத்திரம் ஏற்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலகட்டத்தில் தான் பயங்கரமான உபத்திரவங்கள்லாம் ஏற்பட்டது கிறிஸ்தவர்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரோமாபுரியிலே ஒரு பெரிய நேர் தெரு ஒன்று இருந்தது. அரண்மனைக்கு அருகிலே நேர் தெரு ஒன்று இருந்தது. மரங்களினாலே அருமையாய் கட்டப்பட்ட வீடுகள், கட்டடங்கள் நிறைய இருந்தது. நீரோ மன்னனுக்கு அந்த எல்லையை தான் அபகரித்து தன்னுடைய காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பினான். ஆகவே பிரச்சனை எழுப்பினது. கேட்டான், கொடுக்கவில்லை, தீய வச்சிட்டான். ஏறக்குறைய 3 நாட்கள் இருந்தது அந்த எல்லை. அந்த எல்லை முழுவதும் 3 நாட்கள் இருந்தது. இது இவன் மீது பழி வரக்கூடாது என்பதற்கு அந்த பழியை கிறிஸ்தவர்கள் மீது செலுத்தப்பட்டது. கிறிஸ்தவர்கள் தான் இந்த தீயை வச்சிருப்பாங்க. ஏன்னு சொன்னால், வரக்கூடிய ஒரு ராஜ்யம் இருக்கிறது, சீக்கிரம் வரும்,
அப்பொழுது பூமி அக்கினினாலே அழிக்கப்பட்டு போகும் என்று அவங்க தான் பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆகவே ஒருவேளை அக்கினினால் அழியப்படும் என்பதற்கு அவர் தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க மீது என்று பழியை சாற்றி விட்டார். உபத்திரம் கொடுமையானது. ஏற்கனவே உபத்திரம் கொடுமையானது. ரோம ராஜ்யம் யூத மார்க்கத்தை அங்கீகரித்திருந்தது. அப்படி ஒரு மார்க்கம் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அவர்கள் தங்கள் சடங்காச்சாரங்கள் ஆராதனை முறையை செய்வதற்கு உரிமை இருந்தது. ஆனால் கிறிஸ்தவ மார்க்கம் அப்போதுதான் தலைத்து வருகிறது. அதை குறித்து அவர்களுக்கு அது எந்த விதமான அறிவு அவங்களுக்கு தெரியாது. அதை குறித்தாலும் தெளிவு தெரியாது. கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய வலிமை தெரியாது. அதனுடைய நிலை தெரியாது. அப்படின்னாலே ஏதோ ஒரு புதிதான ஒன்று முளைத்து வருகிறது. நாளைக்கு நம்முடைய கடவுள் அல்லது எல்லாவற்றையும் அது வேறு விதத்தில் மாற்றிவிடக்கூடாது என்பதற்கு அவர்கள் எல்லாம் நினைத்து அழித்து விட வேண்டும் என்று சொல்லி ரோம ராஜ்யம் எழுப்பினது. யூத மார்க்கமும் அதற்கு உதவி செய்தது. கர்த்தருக்கு பயப்பட வேண்டாவதாக. அதனால் ஏற்பட்ட விளைவு அழிவுக்கு மேல் அழிவு, அது உபத்திரவத்தின் மேல் உபத்திரவம் பயங்கரமாக ஏற்படுத்த காலத்தில் விசுவாசிகளுக்கு எழுதுகிறார், நீங்கள் இப்படிப்பட்ட உபத்திரவ நாட்களிலே நீங்கள் விசுவாசத்தை விட்டு வலிவி போய்விடக்கூடாது. ஏன்னு சொன்னால் அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் போது அது அழிந்து போகக்கூடாது. பொன் இந்த உலகத்தை அழிந்து போகக்கூடியவன், இந்த உலகத்தோடு போயிடும். விசுவாசம் இந்த உலகத்தோடு போகக்கூடியதல்ல, இம்மைக்கு மறுமைக்கு உரியது. அவைகள் பொன் ஒரு ஆபரணமாக எப்படி அழகுள்ளதாய் மாற்றப்படுகிறதோ அதைவிட விலையேற பெற்றதான உங்கள் விசுவாசம் உபத்திரவங்கள் சோதனைகள் என்று வரும்போது அவைகள் அழகுள்ள ஆபரணம் என்று கவர்ச்சிகரமாக இருப்பது போல அதைவிட மேன்மையாக விசுவாசம் பிரகாசிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் ஒப்பனை வைத்து பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே இந்த காலவெளி ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் சோதிக்கப்படக்கூடிய ஒன்று. ஆமாம், கர்த்தருக்கு பயம் வேண்டாவதாக. அவனை என்ன விசுவாசம் சோதிக்கப்படக்கூடியதுன்னா நம்ம பல யோசனை நமக்கு இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பொன்னானது அக்கினினாலே சோதிக்கப்படுவது போல என்று இங்கே சொல்லும்போது உபத்திரவம் விசுவாசத்தை அது சோதிக்கும். அப்போ இங்கே அக்கினிக்கும் உபத்திரவத்துக்கும் ஒரு லிங்க் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதாமத்தில் அக்கினி என்று சொன்னாலே சுத்திகரிக்கக்கூடியது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. அது பொன்னையும் வெள்ளியையும் இரும்பையும் வெண்கலத்தையும் எல்லாம் சுத்திகரிக்கக்கூடியது. என்னாகும் அந்த புத்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. அக்கினிக்கு நிற்கத்தக்கவைகளாகிய பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு தகரம் ஈயம் ஆகிய இவைகள் எல்லாம் சுத்தமாகும்படிக்கு ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. இவைகள் எல்லாம் என்ன செய்யுமா? சுத்தமாக்கும்படிக்கு. கர்த்தருக்கு மகிமை. அக்கினி சுத்திகரிக்கக்கூடிய ஒன்று. அக்கினி கொஞ்சம் அக்கினியை குறித்து சொல்லணும்னா அன்றைக்கி ஒரு கொட்டேஷன் ஒன்று இருந்தது. அக்கினி கை வச்சோன்னா தெரிஞ்சவங்களையும் சுடும், தெரியாதவங்களையும் சுடும். தெரிஞ்சு தொட்டாலும் சுடும், தெரியாமல் தொட்டாலும் சுடும். ஆகவே இது எங்கள் வீட்டினுடைய அக்கினி நெருப்பு, அந்த கட்டையை வைத்து இது எங்கள் வீட்டில் உள்ள நெருப்பு கட்டை. ஆகவே எங்களை சுடாதுன்னு சொல்லி நாம் கையில் சூடு போட்டுக்கொண்டேன். அது சுடாது. ஐயா, நான் உங்கள் வீட்டில் உள்ளவன், நீங்கள் தான் எங்களை பற்ற வச்சிங்க, ஆகவே நான் சுட மாட்டேன்னு சொல்லி நமக்கு சுடாமலும் இன்னொருக்கு சுடும் என்பதல்ல, யார் சுட்டாலும் சுடும். அக்கினிக்கு பாரபட்சம் பார்க்காம அது வேலையை கிளியராக செய்யுது. சுத்திகரிக்கக்கூடிய ஒன்று. சுடக்கூடிய ஒன்றுன்னு சொன்னேன், சுத்திகரிக்கக்கூடிய ஒன்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சுத்தம் பண்ணக்கூடியதான ஒன்று அக்கினி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த உலகத்தில் பார்க்கிறோம், நீங்கள் ஒரு ஆபரணம் வச்சுருக்கீங்க, அதை விற்க வேண்டும் என்று சொல்லி பொற்கொள்ளரிடத்திலே போய் கொடுத்து இதை விற்க வேண்டும். அவர் கேட்பார், விற்கிறலாமா? சரி, முதல்ல பார்ப்பாங்க அது எப்படின்னு பார்த்துட்டு அவங்க முதல் வேலை என்ன செய்வாங்கன்னா நெருப்பில் போட்டுட்டு ஒரு ஆசிட் ஒன்று இருக்குது அதில் போட்டு எடுத்துருவாங்க. உடனே நாம் பதறக்கூடாது. ஏன் அப்படின்னா அதுக்குள் இருக்கக்கூடியதான அழுக்குகள், வேண்டாதவைகள், தேவையற்றவைகள், அதில் இருக்கக்கூடியதான எல்லாம் அந்த அக்னி எல்லாத்தையும் சுட்டரிச்சு எல்லாம் போட்டுட்டு இந்த ஒரு ஆசிட் இருக்கும் அதுக்குள்ளே போட்டு எடுத்தாச்சுன்னா சுத்தமாயிடும். ஒருவேளை அக்னியை அதில் ஊதும்போது நல்ல ஆபரணம் தான், கருப்பாக இருக்கும். கருப்பாக இருந்த பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அதை கொண்டு போய் நீங்கள் கடையில் கொடுத்தீங்கன்னா
அவங்க அதை கேட்டு வாங்கிட்டு அது எத்தனை மாற்று இருக்கா இல்லையான்னு பார்த்து வாங்கிடணும். கருப்பாக இருக்கே அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் இது அக்கினிக்குள் போயிட்டு வந்திருக்குது என்று சொல்லி அந்த கடைக்காரருக்கு தெரியும். அக்கினிக்குள்ளே போயிட்டு வந்ததுனால இது கட்டாய சுத்தமாக தான் இருக்கும், மற்ற அழுக்குகள் தேவையற்றவைகள் உள்ளே இருக்காது என்றதான நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கும். கர்த்தருக்கு பயப்படாவதாக. அந்த கருப்பாக இருக்குமே அழுக்கு, கருப்பாக இருக்குமே கரிந்து போனதே என்று சொன்னாங்க, அது அப்படி தான் இருக்கும். அதை இன்னும் ஷார்ப்பாக நல்லா துடைச்சாங்கன்னா கறி போயிடும், அது சுத்தமானதாய் பிரகாசிக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். விசுவாச வாழ்க்கையில் சில வேளையில் நாம் செல்லுகிற பாதை கடினமான பாதையாக இருக்கலாம், அது நம்முடைய வாழ்க்கையில் வடு ஏற்படுத்திவிடும். விசுவாசத்திற்காய் நின்றீர்களே, உங்கள் வாழ்க்கையில் இவையெல்லாம் சம்பவித்தது என்று சொல்லி சில காரியங்கள் சம்பவங்கள் வடுவை ஏற்படுத்துவது போல தெரியும், அதையெல்லாம் சுட்டி காட்டுவார்கள். ஆனால் தேவன் சொல்லுவார் அவைகள் தான் உங்களை சுத்திகரித்தது என்று சொல்லி தைரியமாய் கரம் நீட்டி நம்மை அணைத்துக் கொள்ளுகிற தேவன் நம்முடைய தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசம் சோதிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அக்னி இந்த உபத்திரவத்தை தான் சுட்டி காட்டும். வேதாந்தத்திலே உபத்திரவத்தை சுட்டி காட்டுகிறது. நீங்கள் அக்னியை நடக்கும்போது வேகாதிருப்பாய். ஏசாயா புத்தகத்தில் சொல்லப்படுது. தண்ணீரை கடக்கும்போது மூழ்கி போக மாட்டாய், அக்னியை நடக்கும்போது நீ வேக மாட்டாயப்பா, அது உன்னை ஒன்றுமே செய்யாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இவையெல்லாம் சுத்திகரிப்பதற்கு அவன் பொன்னை வைத்திருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதல் நூற்றாண்டு தேவ ஜனங்கள் விசுவாசத்திற்காய் வாழ்ந்தவர்கள் உபத்திரவத்திலே உருவாக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்கள், தங்கள் விசுவாசத்தை காத்துக்கொண்டவர்கள், விசுவாசம் நிலைத்திருந்தவர்கள். அந்த விசுவாசம் உள்ள வாழ்க்கை தான் உலகமெங்கும் பரவ ஆரம்பித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே இந்த காலம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோமே, விசுவாசம் சோதிக்கப்படக்கூடிய ஒன்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி விசுவாசம் சொல்கிறீங்களே, விசுவாசத்தை குறித்து வேதத்தில் சொல்லும் போது 3 பகுதிகள் சொல்லப்படுகிறது. ஒன்று விசுவாச வாழ்வு. நான் சொல்லுகிறது விசுவாச வாழ்க்கை பற்றி தான் சொல்லுகிறேன். விசுவாச வாழ்வு சொன்னால் இயேசுவை பாவியாய் இருந்த நாம் மனப்பூர்வமாய் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவர் பட்ட பாடுகள், கஷ்டங்கள், வேதனை எல்லாவற்றையும் அப்படியே எனக்காக தான் பாடுபட்ட நம்பி பாவத்தை அறிக்கையிட்டு நான் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவர் என் பாவத்தை எல்லாம் மன்னித்து ஒரு பிள்ளையை மாற்றினார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை நமக்கு வருகிறதல்லவா, அந்த விசுவாசம் நிறைந்த ஒரு சூழ்நிலை. இந்த விசுவாசத்திலே ஒவ்வொரு நாளும் வாழக்கூடிய வாழ்க்கை தொடர்ந்து போவது விசுவாச வாழ்க்கை. இது விசுவாச வாழ்வு. என்னோட விசுவாசம் என்பது வரங்களிலே ஒன்றாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கொரிந்தியர் சபைக்கு எழுதும் போது 9 வரங்கள் எழுதுகிறார். அதிலே ஒன்று விசுவாசம் என்றதான வரம். இன்னொன்று கொரிந்தியர் சபைக்கு எழுதும் போது 13ஆம் அதிகாரம் சொல்லும் போது அன்பு, நம்பிக்கை, விசுவாசம் என்று சொல்லி எழுதும்போது விசுவாசம் கனிகளில் ஒன்றாய் வருகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கலாத்திய சபைக்கு எழுதும் போது கனிகளில் ஒன்றாய் வருகிறது விசுவாசம் என்ற கனி. ஆகவே அது கனிகளிலும் விசுவாசம் இருக்கிறது, வரங்களிலும் விசுவாசம் என்று ஒன்று இருக்கிறது, வாழ்க்கையிலும் விசுவாசம் என்று இருக்கிறது. வரம் என்பது பரிசுத்த ஆவியானவர் தமக்கு பிரியமானவனுக்கு அவரோடு நெருங்கிய தொடர்பு, ஐக்கியம் எல்லாம் வைத்திருக்கும் போது வரங்களை கொடுக்கிறவர் விசுவாசம் என்ற வரத்தை அவர் கொடுப்பார். கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம், அது அவரை பொறுத்த மட்டுமே உள்ளது. கனி என்பது நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சியை பொறுத்து. எந்த அளவிற்கு ஆண்டவருக்குள்ளே நாம் வளர்ந்து பெறுகிறோமோ அந்த காலகட்டத்திலே நமக்கு வரக்கூடியதான அனுபவங்கள் கனியின் அனுபவங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வரம் சோதிக்கப்படாது, கனிகள் சோதிக்கப்படாது, ஆனால் வாழ்க்கை தான் சோதிக்கப்படும். விசுவாசம் என்ற வாழ்க்கை சோதிக்கப்படக்கூடியது. கனி ருசிப்பதற்கு கொடுப்பவை. வரம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதற்காக, இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படுத்துவதற்காக, செயல்படுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்று வரங்கள். விசுவாசம் என்ற வரம். வாழ்க்கை என்பது அநேகருக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கை என்ன என்பதை வாழ்ந்து காட்டக்கூடிய முறைமைகள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தான் ஆண்டவர் இந்த விசுவாச வாழ்க்கை குறித்து சொல்லும்போது இவைகள் சோதிக்கப்படும். அவைகள் எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவைகளிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே விசுவாசம் இருக்குமா இல்லையா என்ற கேள்விக்குறியோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு சொல்லும்போது சொன்னார், கடைசி காலத்திலே மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லுகிறாரே. அவர் வரும்போது இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கக்கூடியதான விசுவாசம் அநேகருடைய வாழ்க்கையிலே தளர்ந்து போய்விடும். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஆகவே உங்கள் விசுவாச வாழ்க்கை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த காலவெளி அதை தான் சொல்ல விரும்புகிறேன். விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படவதாக. அந்த விசுவாசம் சோதனைக்கு உட்படக்கூடிய ஒன்று. அந்த விசுவாசத்தை சொல்லும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் 3 விதத்தில் 2 விதத்தில் சொல்லுகிறார். பேதுரு ஒரு விதத்தில் சொல்லுகிறார். பேதுரு பொண்ணு கோப்பாய் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசம் என்ற கப்பல் என்று சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அவர் சொல்லும்போது சில விசுவாசம் என்ற கப்பலை சேதப்படுத்தினார்கள். அப்போ விசுவாசம் கப்பலுக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கப்பல் எப்போதுமே சுமூகமாய் ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு போய் சேராது. பல தலைகளை, பல காற்றுகள், புயல், அலைகள், சீற்றங்கள் இவைகளெல்லாம் கடந்துதான் அக்கறைக்கு போய் சேரும். என்றைக்கோ ஒரு நாள் சுமூகமாக சேர்ந்து விடலாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில். ஆனால் எப்போதுமே எப்படி சேரும்னு சொல்ல முடியாது. கப்பல் எப்போதுமே அலைகளின் சீற்றத்தையும் காற்றின் வேகத்தையும் காற்றுடைய அலைகளின் கொந்தளிப்பு, காற்றுடைய முழக்கங்கள் இவை எல்லாவற்றையும் சந்தித்து தான் போகும். கப்பல் சேதப்படுத்தக்கூடிய ஒன்றிலே இருக்கிறது. விசுவாசம் சோதிக்கப்படுவது சேதப்படுத்தப்படக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுவதாக. பல தடைகள், பல எதிர்ப்புகள், பல பிரச்சனை தாண்டி போகக்கூடிய இந்த கப்பல், இது விசுவாசம் ஒப்பனையாக சொல்லப்படுது. இன்னொரு பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது விசுவாசம் என்ற கேடயம். யுத்த காலத்தில் இருக்கும்போது பாதுகாப்பு கவசங்கள் அநேகம் உண்டு. தலைச்சீராக இருக்கிறது, கால்களுக்கு பாதரட்சை இருக்கிறது, கைகளிலே போட்டுக்கு சில கவசங்கள் இருக்கிறது, மார்பு கவசம் இருக்கிறது, கையிலே கேடயத்தை பிடித்துக் கொள்வேன். தாக்குதலுக்குரியது ஒன்றே ஒன்றுதான். தற்காப்புக்கு உரியது நிறைய இருக்கு. தற்காப்பு ஆயுதங்கள் நிறைய இருக்கு. தாக்கும் ஆயுதம் ஒன்றே ஒன்று தான், பட்டை மட்டும்தான். ஒரு கையில் பட்டை இருக்கும், இன்னொரு கையில் கேடயம் இருக்கும். எதிராளி தாக்கும் போது அவன் தப்புவிக்கப்படுவதற்கு கேடயம் தான் பயன்படும். எந்த யுத்த வீரனுடைய கேடயம் பளபளப்பாக இருக்கவே இருக்காது. அதில் பல வெட்டுக்கள், ஸ்கிராச்சஸ், பல நெளிவு அதெல்லாம் இருக்கும். அந்த கேடயத்தை பார்த்த உடனே தெரியும் பல யுத்தங்களை கண்டவன் என்று சொல்வார்கள். இதே போல நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் சுமூகமாய் போய்விடாது. சத்துரு கொண்டு வர அக்கினி ஆஸ்திரங்கள், அவன் கொண்டு வர பல பிரச்சனைகள், போராட்டங்கள் இவைகளை சந்தித்தே முன்னோக்கி செல்ல வேண்டும். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, அக்கினியானது சோதிப்பது போல விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் சோதிக்கப்படும் போது அவைகளிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆமா, அல்லேலூயா. இதாக இருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நம்முடைய விசுவாச வாழ்க்கை குறித்து சொல்லும்போது யோபு என்ற பக்தர் சொல்லுகிறார், நான் போகிற வழியை கர்த்தர் அறிவாரையா. போகிற வழி அவருக்கு தெரியும். அவர் என்னை சோதிக்கிறார். சோதித்த பின்பு பொன்னாய் விளங்குவேன். கர்த்தருக்கு பயம் வேண்டாவதா? அவன் விசுவாச வாழ்க்கை பாருங்க. சோதித்த பின்பு பொன்னாய் விளங்குவேன். அவருடைய ஆழ்ந்த விசுவாசம் என்ன? என்னை கர்த்தர் இப்போது சோதிக்கிறார். சாத்தான் வந்துதான் அவனுக்கு இடையூறு பண்ணினான். சாத்தான் வந்துதான் எல்லாத்தையும் எல்லாம் எடுத்தான். என்று சொன்னால் கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்கிறார். என் வழியை அவர் அறிந்திருக்கிறபடினாலே என்னுடைய நோக்கம், என்னுடைய திட்டம், என் யோசனைகள், என் உறுதிப்பாடு, என் ஆண்டு மீது வைத்திருக்க வைராக்கியம், என் பக்தி எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர். என் வழிகளை அவர் அறிந்திருக்கிறார். என் விசுவாச வாழ்வின் மேன்மை அவர் அறிந்திருக்கிறார். சோதிப்பதற்கு இடமளித்திருக்கிறார். அவன் சோதிக்கலாம். ஆனால் சோதித்த பின்பு என் வாழ்க்கையில் நடைபெறக்கூடியது பொன்னாய் விளங்குவேன். கர்த்தருக்கு பயம் வேண்டாவதா? நடந்ததா? நடந்தது. அவனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்த பிறகு வேதம் சொல்லுகிறது ரெட்டிப்பான ஆசீர்வாதம் பெற்றான். எப்போ சொல்லுதுன்னு சொன்னால் கடைசியில் தான் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் பெற்றான்னு சொல்லுது. அதுக்கு முன்பு என்ன சொல்லுதுன்னு சொன்னால் அவனை பார்க்க வந்த எல்லாருமே அவனுக்கு பொன் பரிசாக கொடுத்து விட்டு போன பிறகுதான் கர்த்தர் அவனை ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தான்னு சொல்லப்படுகிறது. முதல்ல அவனுக்கு கிடைத்தது அவன் சொன்னது போலவே பொன்னைத்தான் அவன் பெற்றுக்கொண்டான். அவன் முன்னாலே கிடப்பதெல்லாம் பொண்ணு தான். பொன் ஆபரணங்கள், பொன் நாணயங்கள், பொன்னான பொன் விலையேற்பட்ட பொன் எல்லாம் கட்டி கட்டியாகவோ ஆபரணங்களாகவோ காசுகளாகவோ எல்லாம் முன்னால் குவித்து வைக்கப்பட்டிருக்குது. கொடுத்த கிஃப்ட் நிறைய இருக்கு. இவை எல்லாம் இருக்கிறது. அதற்கு பிறகுதான் வேதம் சொல்லுகிறது அவன் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான்.
அவன் சொன்னது போலவே அவன் விசுவாச அறிக்கையின்படியே கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே பொன்னாய் முதலாவது அவனை விளங்க பண்ணினார். அவனை சுற்றிலும் பொன்னாய் இருக்க பண்ணினார். பொன் என்றதான அந்த பாடங்களை அவன் முன்னால் கொண்டு வந்து கொட்ட பண்ணினார். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக பொன்னாய் விளங்கினானா? விளங்கினார். அவன் சோதனை குறித்து அவனுக்கு தெரியும், விசுவாச வாழ்வை குறித்து அவனுக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பல பிரச்சனைகள், இந்த காலகட்டத்தில் பல சோதனையான சூழ்நிலைகள், விசுவாசம் நிலைத்திருக்க முடியுமா என்ற கேள்விக்குறி இருக்கக்கூடிய காலகட்டம். ஆராதனை இல்லை, ஆராதனைக்கு வருகிற காலத்திலே பயங்கர பிரச்சனை. இது இல்லாத காலம், கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. ஆராதனை இல்லாத சூழ்நிலைகள், ஆராதனை இல்லை, கூடி ஜெபிக்கிறதான ஜெபங்கள் இல்லை, உபவாச ஜெபங்கள் சபைகள் இல்லை, என்ன செய்வோம் என்றதான கேள்விக்குறிகள். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. இப்படிப்பட்ட காலகட்டத்திலே யோசிக்கக்கூடிய விஷயத்திலே இன்றைக்கு வீடுகளில் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், நல்ல கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் எல்லாம் சொல்லும் போது எப்படி விசுவாசம் இருப்பார் என்றதான கேள்விக்குறி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்கிறோம். இந்த காலகட்டத்தில் தான் தேவன் நம்மிடத்தில் சொல்ல விரும்புகிறார், உங்கள் விசுவாசம் இப்படிப்பட்ட சோதனையான சூழ்நிலைகள், இனி வரக்கூடிய பல பிரச்சனையான சூழ்நிலைகள், இனி வரக்கூடியதான கொடுமையான காலங்கள், இனி வரக்கூடிய பஞ்ச காலங்கள், இவை எல்லாவற்றிலும் உங்கள் விசுவாசம் அழிந்து போகாதபடிக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், சீமோனை சீமோனை, கோதுமையை சுளவிலே போட்டு புடைத்தால் எப்படி இருக்குமோ அதுபோல உன்னை புடைப்பதற்கு சாத்தான் என்னிடத்திலே வேண்டிக் கொண்டார். நான் அப்படி பேதுருவை புடைக்க போறேன்னு சொல்லிக்கேன். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி, அடுத்த ஸ்டெப்ல ஆண்டு சொல்ல, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி. கர்த்தர் வேண்டிக் கொண்டான்னு சொல்லப்படுறது, வேண்டிக் கொண்டான்னு கர்த்தர் வேண்டிக் கொள்ளணும் அவசியம் இல்லை, அவன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி கர்த்தர் காண வேண்டும் என்ற நிச்சயத்தை அங்கே எடுத்து உரைக்க விரும்பினார். அது பேதுருவிடத்தில் சொன்னார். உன் வாழ்க்கையில் விசுவாச பரிசோதனைகள் வரும், எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயமண்டவதா. இன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம், அவரை ஆராதிக்கிற நாம், ஆராதனையிலே பங்கு பெற்று ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அவருக்கென்று வாழ்கிற நாம் விசுவாசத்தை விட்டு வலிவி போகக்கூடாது. எத்தனை போராட்டங்கள், எத்தனை உபத்திரவங்கள், அக்கினி போன்ற சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்ந்தாலும் அவைகளை தாண்டி செல்ல தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். நாம் அவரை சார்ந்திருப்போம். கர்த்தருக்கு பயப்படுவதாக. அந்த சோதனை எப்படி ஏன் வருது அப்படின்னா பல காரணங்கள். நாம் எப்படி இருக்கோங்கிறத டெஸ்ட் பண்ணுறது சோதனை. கர்த்தருக்கு பயப்படுவதாக. பரீட்சை, சோதனை, இவையெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்குரியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பிள்ளைகளெல்லாம் ஃபெயில் ஆகணுங்கிறதுக்காக பரீட்சை வைப்பதில்லை, எப்படி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்குத்தான் பரீட்சை. சோதனை என்பது நாம் வீழ்ச்சி அடைந்து போவதற்காகவே சோதனை அல்ல. நாம் தேவனிடத்திலே பெற்றுக்கொண்டதான வைராக்கியம், அவரை பற்றி கொண்டதான காரியங்களில் எப்படி இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தி காட்டுவதற்கு சந்திக்கிற சூழ்நிலைகள் தான் சோதனை. ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார். பயங்கர ஒரு பிரச்சனை. எப்படி இந்த காரியம் நடந்த பின்பு, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். தேவன் ஆபிரகாமை என்ன செய்தாராம்? சோதித்தார். எந்த காரியம் நடந்தது? அதுக்கு முன் பகுதியிலே ஒரு சம்பவம் இருக்கிறது. அபிமெலேக்கோடு உள்ள பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த ஜனங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்கு விரோதமாக இருந்தார்கள். பெலிஸ்திய தேசம் ஆபிரகாமுக்கு எதிராகவே இருந்தார்கள். அவன் பிரயாசப்பட்டதெல்லாம் அவர்கள் பிடிக்கிக் கொண்டார்கள், பிரயாசப்பட்டதெல்லாம் அழித்து போட்டார்கள். எல்லாம் பிரச்சனை மாதிரி பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கிறது. ஒரு எல்லையில் வந்த பிறகு கர்த்தருக்கு பயப்படுவதாக அங்கே கர்த்தர் தன்னை ஆசுவைத்த எல்லாம் சொல்லி அவன் தேவனிடத்தில் உறுதியாக இருந்தான். சண்டை போடல அவங்ககிட்ட போய். ஆனால் அபிமெலேக்கெல்லாம் வந்தான், அவங்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டான். எங்கள் ஜனங்கள் செய்தாங்கப்பா, எங்களுக்கு தெரியாது, ஆனால் நம்ம ரெண்டும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்வோம் என்றெல்லாம் சொல்லி உடன்படிக்கை பண்ணினான். எந்த எதிராளி விரோதமாக எழுப்பினார்களோ அந்த கூட்டத்தை கர்த்தர் இவனுக்கு முன்பாக அடிபணிய பண்ணினார். கர்த்தருக்கு பயம், விசுவாச தகப்பனவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாவற்றிலும் தேசம் முழுவதிலும் இவன் ஒரு பெரிய சீமானாக எண்ணப்பட்டான். இவனை பார்த்தாலே எல்லாம் பயப்படக்கூடிய அளவிற்கு கர்த்தர் மாற்றினார். அந்த ஸ்டெப்பில் வரும்போது தான் கர்த்தர் அவனை சோதித்தார். அநேக முறை நம்முடைய வாழ்க்கையில் வைத்துக் கொள்வோம்.
ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில வெற்றிகளை பெற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்து முன்னேறி போகும்போது அடுத்த பிரச்சனையை சந்திப்பது போல சில சோதனைகள் நம்மை சந்திக்கும். நாம் நினைக்கக்கூடாது, ஏன் ஆண்டவர் இதை அனுமதித்தார் சொல்லக்கூடாது. பழைய காரியத்தில் வெற்றி பெற்ற நம்மை இன்னும் உயர்த்துவதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு படி என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படாதா? ஆபிரகாமை சோதித்தார். எப்படி சோதித்தாரா? ஆபிரகாமே ஒரு 100 ஆடுகளை எனக்கு பலின்னு சொன்னால் 100 என்ன 1000 ஆடுகள் பலியிடுவான். ஏன்னா அவனுடைய ஆஸ்தியை பூமி தாங்கக்கூடாது இருந்தது, அவ்வளவு திரளாக இருந்தது. ஆடு மாடுகள் மிருக ஜீவனங்கள். வீட்டில் பிறந்தவங்களே 413 பேர். வீட்டில் பிறந்த வேலையாட்களை கூட்டிகிட்டு போய் யுத்தம் பண்ண போனான்னு சொல்லப்படும். வீட்டில் பிறந்த வேலையாட்கள் பிள்ளைகளே 413 பிள்ளைகள் இருக்காங்கன்னா குடும்பம் எவ்வளோ இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. 413ன்னா எனக்கு 400 குடும்பம் இருக்குது. ஆளுக்கு ஒரு பிள்ளை அன்றைக்கி பிறந்த பிள்ளைகளை வச்சுருந்தோம்னா 400 குடும்பம் இருக்குது. 400 குடும்பம் பெரிய கிராமமே இருக்காங்க. அவனுக்கு பின்னால் ஒரு பட்டணமே வருது. அவனை குறித்து சொல்ல ஒரு தேசமே. ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன் தான், அவனுக்கு பின்னால் ஒரு தேசமே இருக்குது. அவ்வளோ பெரிய சீமான். எனக்கு அதை கொண்டு இதை கொண்டு கேட்டிருந்தா தூக்கி அள்ளி வீசியிருப்பான். ஆனால் ஆண்டவர் கேட்டது அடுத்த ஸ்டெப்பில் சொல்கிறார். அவர் 2ஆம் வசனத்தில் அவர் 2ஆம் வசனம் சொல்லும் போது சொல்கிறாரு, ஆபிரகாமே எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அவன் சொன்னான் ஆபிரகாமின்னு கூப்பிட்ட உடனே அடியேன் ஆண்டவரே வந்திருக்கிறேன் சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும், நல்ல கவனிங்க, உன் புத்திரன் முதல்ல ஸ்டெப்பில் வந்து அப்படி கொக்கி போடுறார். உன் புத்திரன், உன் ஏக சுதனும், உன் ஏக சுதன், உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எந்த காரியத்திற்கு அவன் 25 ஆண்டுகள் காத்திருந்தானோ அந்த காரியத்திலே கர்த்தர் கை வைக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோதனை பாருங்க எப்படி இருக்குது. விசுவாசின் தகப்பன் விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்ட பிள்ளை அது. 25 ஆண்டுகள் காத்திருந்து தேவன் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தன் புத்திரன் பிறந்தபோது அவ்வளவு சந்தோஷம். அவன் வளர்ந்த போது குறிப்பிட்ட வயது வந்தது. இப்போது இருக்கிற வயது அவன் ஏறக்குறைய வாலிப வயது. ஏறக்குறைய 22 ஆண்டுகள் இருக்கும், 20 ஆண்டுகளாவது இருக்கும். வாலிபனான அந்த பையன் ஈசாக்கு. ஆண்டு சொல்றாரு உன் புத்திரன். புத்திரன் சொன்ன உடனே சரி, மைண்டில் இவன் கையில் 2 புத்திரன் இருக்கிறாங்க. ஒன்று இஸ்மவேல் இருக்கிறான். இவனுக்கு ஏறக்குறைய ஒரு 13 வருஷத்துக்கு முந்தி பிறந்த ஒருத்தன் இருக்கான். புத்திரன் சொன்னவொன்னே அவனும் இருக்கிறான். ஆண்டவர் பலியிடுன்னு சொல்லி இருக்கும் போது புத்திரன் சொன்னான். சரி, புத்திரன் சொன்னால் யார்? இஸ்மவேல் இருக்கிறான். அடுத்தால இஸ்மவேலை யோசிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், இஸ்மவேல் இல்லைப்பா, உன் ஏக சுதன், உன் சொத்துக்கெல்லாம் உரிமையான ஒருத்தர் இருக்கானே அவனும் சொத்துக்கு பாதி தானே அப்படின்னு அடுத்த ஸ்டெப்பில் யோசிக்கும் போது ஏகசுதன் இவன் தான். ஆனால் அவனையும் சேர்க்கிறியா நீ? அடுத்தாங்களே நேசகுமாரன், நீ உயிரே வச்சிருக்கிறியே, அவனை கொண்டு போய் பலியிடு சொன்னார். எப்படி இருக்கு யோசனை படி பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கலங்கி போகக்கூடிய சூழ்நிலைகள், இதோடு சந்ததிக்கே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதான வேதனையான சூழ்நிலைகள். ஆண்டவர் பலியிடு சொன்னார். ஆனால் இவன் முகம் கோணல, அதிர்ச்சி அடையலை, சந்தோஷமாய் அவன் சொன்னதை கேட்ட உடனே செயல்படுத்துவதற்கு அவன் பிரயாசப்பட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவன் விசுவாசம் அசையாத ஒரு உறுதியை, ஏன் விசுவாசின் தகப்பன் என்று சொல்லுகிறோம்? சும்மா சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிடைத்த அநேகத்திலே கொடுப்பதற்கு யாரால் முன் வருவார்கள்? இருக்கிறதே ஒன்று தான். அந்த ஒன்னை காலி பண்ணிரு, இதுக்கப்புறம் உனக்கு இருக்கா இல்லையா என்பது தெரியாது. ஆனால் இவனுக்கு விசுவாசத்தின் தகப்பன் அல்லவா, அந்த விசுவாசத்தோடு இருந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பலியிடுன்னு சொன்ன உடனே இதில் பல காரியத்தை யோசிக்க வேண்டியிருக்கு. நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது அவருடைய பொருள் என்ன சொன்னால், நாம் விசுவாசிக்கிறோமே, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறோமா இல்லை என்று சோதிக்கிற ஒரு பகுதி. கொடுத்தவர் மீது விசுவாசம் இருக்கிறதா, அல்லது நம்முடைய நம்பிக்கை எல்லாம் பெற்றுக்கொண்டவைகளிலே? கொடுத்தவர் இருக்கிறார், கொடுத்தவர் மீது நம்முடைய விசுவாசம் இருக்கிறதா, இல்லை நாம் பெற்றுக்கொண்ட பொருட்கள், ஐஸ்வர்யம், சம்பத்துகள் இவைகளின் மீது நம்பிக்கை இருக்கிறதா என்பதை பரிசோதிக்கக்கூடிய ஒன்று இது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கொடுத்தவர் தேவன், பெற்றுக்கொண்டது ஈசாக்கு. ரெண்டில் எது முக்கியம்?
என்பதை தீர்மானிக்கக்கூடியதான ஒன்று. கர்த்தருக்கு பயப்படாது. அநேக முறை நம்முடைய வாழ்க்கை என்ன செய்து விடுகிறோம்? கொடுத்தவரை விட்டு விடுகிறோம். விசுவாசம், நம்பிக்கை எல்லாமே இருக்குது. ஆனால் பெற்றுக்கொண்டவைகள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைத்து வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறோம். பெற்றுக்கொண்டவைகள் இம்மையோடு அழிந்து போகக்கூடியவை, கொடுத்தவர் இம்மைக்கு மறுமைக்கு உரியவர். அதான் விசுவாசம். அவர் மீது மட்டும் வைத்து அவர் மீது உறுதியாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் ஆமாம். கர்த்தருக்கு பயப்பட்டவதா. இந்த சோதனையில் இவன் எப்படி வெற்றி பெற்றான்? நம்ம சொல்லலாம் எப்படி வெற்றி பெற்றான் என்று சொன்னான். நிறைய இருக்குது, சொல்லுகிறேன். எப்படி வெற்றி பெற்றான்னு சொல்லும் போது உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். ஆண்டவர் இவனை பலியிட்டு சொல்லிவிட்டார். இவன் அதை பற்றி ஒரு கவலையும் பண்ணலை. சாராட்ட கூட சொல்லலை. அவன் சொல்லியிருந்தான் நிலைமை வேற இருக்கும். அதை பற்றி பிறகு நான் சொல்லுகிறேன். சொல்லியிருந்தால் வேலை மாதிரி இருந்திருக்கும். பிறகு சொல்லுகிறேன் அதனுடைய குறிப்புகள். இவன் சாராளிடம் சொல்லவில்லை, ஈசாக்கிட்ட சொல்லலை. தேவன் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு அவன் போயிட்டே இருக்கிறான். பையன் கேட்குறான், தகப்பனே விறகு இருக்கிறது, அல்ல கட்டை இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, பலிப்பொருள் எங்கே? அவனுக்கு தெரியும் தகப்பன் பலியிடும் போது ஆடு மாடுகள் இதாவது வைத்து பலியிடுவார். ஆனால் இன்றைக்கி போகும்போது ஒன்றுமே கூட்டிகிட்டு போகலையே. அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும். என்ன சொன்னா, பலிப்பொருளா அங்கே இருக்கியா? அங்கே ஒரு பலிப்பொருள் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படாவதாக. பலியிட போவது தன்னுடைய குமாரனை. ஆனால் அவன் சொல்லுவது பலிப்பொருள் அங்கே இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படாவதாக. விசுவாசம் என்பது காணாதவைகளை கண்டு விசுவாசிப்பது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காணாதவை, கண்முன்னமாய் புலப்படாதவை, ஆனால் இருக்கிறது என்று சொல்லி நாம் மனதிலே விசுவாசித்து அதை நாம் காண்கிறோமே, அதுதான் விசுவாசத்தின் ஆழ்ந்த நம்பிக்கை. கர்த்தருக்கு பயப்படாவதாக. மேன்மை அதுதான். அவன் சொன்னான் அங்கே இருக்குது. இவன் போனான். பலிபீடம் கட்டப்பட்டது. 2 பேரும் சேர்ந்த பலிபீடம் கட்டினார்கள். கட்டை அடிக்கினார்கள். பிறகு பையனுடைய கையை கட்டினான். ரொம்ப அற்புதமான வளர்ப்பு. பையன் ஒன்றும் கேட்கல. கையை கட்டினவுடனே தூக்கி மேலே வச்சிட்டான். அவன் பலியிடுவதற்கு எல்லாம் ஆயத்தமாகி கத்தியை ஓங்கி விட்டான். அவனுடைய விசுவாசத்தின் மேன்மை என்ன? நல்ல மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் விசுவாசம் என்ன அப்படின்னா, நான் கத்தி எடுத்து ஓங்கி அவன் மார்பிலை செலுத்திய போதும் செலுத்துவேன், ரத்தம் பீறிட்டு வரும். அந்த ரத்தம் பீறிட்டு வரும்போது அது கட்டைகளை நினைக்கும். கர்த்தருக்கு பயமாண்டவதா. அந்த கட்டளை நினைக்கும் போது தேவன் அந்த பலியை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பயமாண்டவதா அக்கினியை அந்த பலியின் மீது இறக்குவார். என்னுடைய குமாரன் சாம்பலாக்கப்பட்டு விடுவார். சாம்பலாக்கப்பட்டு அவன் மலையின் மீது கட்டி வைத்திருக்கிறான். ஒரு அந்த மோரியா மலை, அதுதான் பின்னாட்களில் ஆலயம், தேவாலயம் கட்டப்பட்ட இடம். அந்த மலையின் மீது இருக்கிறது. ஆகவே நான் திரும்ப போது அந்த சாம்பலாக்கப்பட்ட அந்த ஈசாக்கு மேலே காற்று வேகமாக அடிக்கும் போது சுகலா பறக்கும். அந்த சுகலாய் பறக்கும் போது நான் காண்பது போல ஒரு ஈசாக்கு அல்ல, பல ஆயிரக்கணக்கான ஈசாக்கை அவனிலிருந்து தேவன் உண்டு பண்ண வல்லவர் என்பதை அவன் விசுவாசித்தான். கர்த்தருக்கு பயமாண்டவதாக. மரித்தோர்ந்து உயிரோடு எழும்ப பண்ணுவதற்கு வல்லவர் என்பதை அவன் விசுவாசித்தான். மரித்து சாம்பலாக்கப்பட்டாலும் சாம்பலிலிருந்து புது ஜீவனை உருவாக்கக்கூடிய வலிமை நிறைந்த தேவன் ஒருவர் எனக்கு இருக்கிறான். நான் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவன் தானே. விசுவாசம் அவனுக்குள் இருந்தபடினாலே கர்த்தருக்கு பயமாண்டவதாக தாராளமாய் பலி செலுத்த அவன் முன் வந்தான். கர்த்தர் நிறுத்துப்பா, உன்னுடைய விசுவாசத்தின் மேன்மையை அறிந்த ஆண்டவர் நிறுத்தின்னு சொல்லிவிட்டார். நிறுத்தினார். அவ்வளோ நேரம் காணாத ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே முல்லை சிக்கியிருந்தது. பொருள் என்ன? இவன் சொன்னான், கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் பலி பொருள், கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் சொன்னானே. பலியிடுவதற்குரிய பொருள் கட்டை இருக்கு, எல்லாம் இருக்கு, மிருகம் இல்லை. கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் சொன்னானே. அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு ஆடு அங்கே சிக்கியிருந்தது. ஆட்டுக்கடா ஒன்று சிக்கியிருந்தது. எப்படி? இவன் எப்போது புறப்பட்டானோ, வீட்டை விட்டு புறப்பட்டானோ, அந்த மலையை சுற்றிலும் எங்கே வீடும் கிடையாது. அந்த காலகட்டத்தில் எங்கேருந்து வந்தாலும் 3 நாள் பிரயாணம் பண்ணி வந்தால் தான் அந்த இடத்துக்கு வர முடியும். ஆனால் இவன் புறப்படும் போதே இவனுக்காக பலிப்பொருளை கர்த்தர் வீட்டை விட்டு ஒரு ஆட்டு கடாவை புறப்பட பண்ணினார் அவர். ஆமாம், கர்த்தருக்கு பயமாண்டவதாக. இவனும் 3 நாள் நடந்து வந்தான், ஆட்டுக்கடாவும் 3 நாள் நடந்து வந்தது. கர்த்தருக்கு பயமாண்டவதாக. இவனுக்காக ஒரு பலியை ஏற்படுத்தி கொடுத்த தேவன் ஒருவர் அங்கே இருந்தார். இவனுடைய விசுவாசத்தின் மேன்மை அறிந்த ஆண்டவர் தான் அவனை கர்த்தர் விசுவாசத்தின் தகப்பன் என்று வைத்திருக்கிறார்.
நம்முடைய வாழ்க்கையில் சோதிக்கப்படக்கூடியதான சூழ்நிலைகளிலே விசுவாசம் சோதிக்கப்படக்கூடியதுதான், அக்கனிக்குள்ளாக போகக்கூடிய ஒன்று தான். ஆனால் ஆண்டு சமூகத்தில் இருக்கிற நாம் அவரை விசுவாசித்து அவர் மீது நம்பிக்கை வைத்து என் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார், என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என் காரியங்கள் எல்லாம் அவர் விசாரிப்பார், எனக்கு எந்த காரியமாய் இருந்தாலும் அவர் வெற்றியாய் முடித்துக் கொடுக்க வல்லவர், ஒன்றும் இல்லாமல் போனாலும் அவைகளின் ஒரு துரும்பிலிருந்து ஒன்றை உருவாக்க வல்லவர் என்றானே எண்ணம் நமக்கு இருக்கும் என்று சொன்னான். தேவன் நம்முடைய விசுவாசத்தை கனம் பண்ணி ஆசீர்வதிக்க வல்லவர். ஆமாம், அதைத்தான் யோவான் ஸ்நானகன் சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லி மேன்மை பாராட்டி பெருமை பாராட்டுறீங்க. ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த கல்லுகளினாலே, எந்த கல்? பலியிடும்போது அங்கே வைத்திருந்தானே ஒரு கல், அந்த கல்லிலிருந்து கூட ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்ல ஒருவர் இருக்கிறார். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. இவன் சாம்பலாக போவானே, அந்த சாம்பலின் ஒவ்வொரு தூளிலிருந்தும் தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை, லட்சக்கணக்கான பிள்ளைகளை ஒரு வினாடியில் கொண்டு வர பண்ண வல்லவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவனுடைய விசுவாசத்தின் மேன்மை மகத்தானது. ஆகவே நீங்கள் நினைப்பது போல யோசிக்க வேண்டாம் என்று சொல்லி அவன் பிரசங்கிப்பதை காண்கிறான். இந்த காலத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோமே, நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படக்கூடிய ஒன்று தான், அக்கடிக்குள்ளாய் போகக்கூடிய ஒன்று, உபத்திரவத்திற்குள்ளாய் போகக்கூடிய ஒன்று, பிரச்சனைக்குள்ளாய் போவது போல தெரியும். தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி விசுவாசத்தோடு நீங்கள் அமர்ந்து கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்வார் பற்றி கொண்டு பாருங்கள், அவர் அற்புதங்களை செய்வார். அந்த விசுவாசம் ஒரு நாள் வெளிப்படும் போது மகிமையும் கனமும் மேன்மையும் நமக்கு கொண்டு வரும். ஆமாம், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது இன்னும் நிறைய இருக்கு. எவ்வளோ நாள் பிரசங்கம் பண்ணியிருப்பேன், நீங்கள் உட்கார்ந்துருக்கணும். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதே போல வேதத்தில் அநேக விசுவாச வீரர்களை வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்களை குறித்து பெரிய அட்டவணையை கொடுத்திருக்கிறார். அவங்களாம் சும்மா சாதாரணமான வீரர்கள் சொல்வதில்லை. சிலர் விசுவாசத்திற்காக மரித்தார்கள். என்ன மரித்தார்கள்? எதற்கு? அந்த மேன்மையான உயிர்த்தெழுதலை அடைவதற்காக. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. இன்னொன்று, தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள் விசுவாசத்தினாலே. எதற்கு? அந்த மேன்மையான உயிர்த்தெழுதல் ஒன்று உண்டு. அந்த மகிமையான உயிர்த்தெழுதலின் சாயலிலே என் பிள்ளைகள் எல்லாம் நிறைந்திருப்பார்கள், சாயலாய் மாறுவார். விசுவாசத்திற்காக, விசுவாசத்தினால் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். சில சிங்கங்களின் வாயை கட்டினார்கள். தானியேல் போன்ற நபர்கள்லாம் சிங்க கவியில் போடப்பட்ட போது, எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவர், உள்ள விழும்போது அப்படி தான் சொன்னாங்க, தப்பு வைக்க வல்லவர். அப்படி இல்லாட்டாலும் பரவாயில்லை, தீச்சூளையில் கொண்டு வைக்கப்பட்டது. அப்போது சொன்னது தான், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவர். தப்பு வையாமல் இருப்போம்னா நாங்கள் விசுவாசத்தோடு இருப்போம், அது அவருடைய பிரச்சனை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை கனம் பண்ணுகிறவர். அது சோதனைக்குட்படும் போது, உபத்திரவத்துக்குட்படும் போது, அக்கினிக்குள்ளாக செல்லும் போது அது இன்னும் பிரகாசிக்குமே தவிர அது ஒரு நாளும் தோற்று போகக்கூடியதல்ல. விசுவாசம் ஒரு நாளும் தோற்று போகக்கூடியதாக இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் வீரர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமாம், இதைத்தான் பேதுரு எழுதுகிறார். எத்தனை உபத்திரங்கள் வரட்டும், எத்தனை அக்னிமயமான சூழ்நிலைகள் வரட்டும், உங்கள் விசுவாசம் நிலைத்திருக்க வேண்டும். இந்த புத்தகத்தினுடைய சாராம்சமே அதுதான். கர்த்தருக்கு பயமுண்டவனாக, ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் இன் த ஃபெய்த், விசுவாசத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஒன்று, அதில் உறுதியாக இருக்கணும். கர்த்தருக்கு பயமுண்டவதா, முன்னோக்கி செல்ல வேண்டும். விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். எல்லாம் வைத்து தான் இந்த புத்தகத்தை எழுதுகிறேன். அவர் வருகை வரை இந்த விசுவாச வாழ்க்கை நாம் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம நல்ல கல்வி பிடிச்ச பண்ணுமா, நம்முடைய விசுவாசம் தேவனுக்குள் நிலைத்திருப்பதாக. எத்தனை சோதனையான பிரச்சனைகள், எத்தனை அக்னிமயமான சூழ்நிலைகள் நாம் சந்தித்தாலும் அந்த விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நிலைத்திருக்க, தேவனுக்குள் நிலைத்திருக்க பண்ண கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்கும்
அந்நாளிலே பொன்னை போல புடமிட்டாலும் என்றுமா மணிக்குமே சோதித்தேன் கீட பலனளிப்பா திராடிக்குமே சோதித்திடா சாணி பலனளிப்பா சித்தம் நிறைவேற ஒப்படைக்கிறே தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோழிக்குதே. பொன்னை போல புடமிடப்பட ஒப்பு கொடுத்தாலும் இந்த விசுவாசம் என்பது அது பிரகாசிக்க வேண்டும், ஒளி கொடுக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். அது ஆசீர்வாதமான சூழ்நிலைக்கு நம்மை நடத்த வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். அதான் விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள், புருஷராக இருங்கள்லாம் சொல்லப்படுகிறது. அதுதான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபடுமாக. ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான அப்பா அந்த நல்ல நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்துலையும் கூட அப்பா இவ்வளவு நேரமாய் ஆராதித்து உம்முடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு கொடுத்த அப்பா இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி ராஜா. இந்த நாட்களிலும் அப்பா சோதனையின் நாட்களில் சென்று கொண்டிருக்கிற எங்கள் எல்லாருக்கும் அப்பா உம்முடைய பலனை தருவீராக ஆண்டவரே. இந்த நாட்களில் அப்பா எங்கள் எல்லாருடைய விசுவாசமும் இன்னும் அதிகமாய் கட்டப்பட, இன்னும் நாங்கள் உறுதியாய் இருக்க, அப்பா உண்மையே நம்பி இருக்கிற ஜனமாய் நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் சூழ்நிலைகளை அறிந்து அப்பா அவர்கள் விசுவாசத்தை நீர் கனப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரோடு கூட உம்முடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாம் ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். 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 நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம் நாம் அனைவருடன் என்றென்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.